நம்ம எண்ணங்கள் நிறைவேறதுக்கு அதிகமாக நேரம் எடுத்துக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு தோல்வியையோ, ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலையையோ, இல்லை ஒரு அவமானத்தையோ அதிகமாக நமக்குள்ளே வச்சுக்கிட்டு, இல்லை அதை பற்றி அதிகமாக யோசித்து அதை நம்மக்கிட்டேருந்து போக விடாமல் அதை நம்மக்கிட்ட பிடிச்சி வச்சுக்கிறதுனால மட்டும்தான். நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள் எப்பவுமே வந்து லைஃப்பை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், நம்ம எப்படி இந்த லைஃப்பை வந்து டெவலப் பண்ணலாம், இதுக்கு நான் என்ன முயற்சி செய்யலாம், இன்றைக்கி நான் என்ன செயல் செய்யலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறோமே தவிர, நமக்கு நடந்த ஒரு அவமானத்தையோ, ஒரு துயரமான சம்பவத்தையோ, இல்லை ஒரு தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா அதையே நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அதை பற்றி அதிகமாக யோசித்து கவலைப்பட்டு உங்கள் நேரத்தை வீணாக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது உங்களுடைய வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு நெருங்கிறதுக்கான நேரத்தை இன்னும் அதிகப்படுத்தும்னு அர்த்தம். சாதாரணமாக ஒரு லவ் ஃபெயிலியர்லேருந்து வெளியே வர்றதுக்கு 1 இயர் ஆகுது. ஒரு பிஸ்னஸ் லாஸில் போயிடுச்சுன்னா அதை பற்றி யோசித்து கவலைப்பட்டு அதுக்குள்ளே எப்படி நம்ம வெளியே வர்றதுன்னு யோசிக்கிறதுக்கே ஒரு 6 மாதம் ஆயிடுது. ஒரு அவமானம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை மறக்கிறதுக்கு 3-4 மாதம் ஆகுது. ஒரு வேளை இந்த நேரம் இருக்குது இல்லையா, இந்த ஒரு 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 டைம் எடுத்துக்கிறீங்க இல்லையா, இந்த டைம் வந்து நீங்கள் ஒரு வேளை அப்படியே தூக்கி போட்டுட்டு நீங்கள் என்ன வேணுமோ அதை பார்த்துருந்தா இன்றைக்கி நிறையா விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கும். நீங்கள் அடைய வேண்டிய இலக்குகள் எல்லாமே முன்னரே அடைஞ்சிருப்பீங்கன்னு தான் சொல்லணும். நிறைய நேரங்களில் நம்ம எமோஷ்னலாக யோசிக்கிற விஷயங்கள், நம்ம எமோஷ்னலாக பாண்ட் ஆகிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நம்மளை அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர விடாமல் தடுக்குது. அப்போது ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அதை எமோஷ்னலாக இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அதை ரொம்ப எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறதை மீறி லைஃப்க்கு இது உண்மையிலே தேவையா, இதனால் என் லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுமா, இல்லை இதனால் என் லைஃப் எப்படி பாதிக்க போகுதுன்னு உங்களால் ஒரு செகண்ட் நின்று யோசிக்க முடிஞ்சுதுன்னா, கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து நீங்கள் நினைக்கிறத விட வேகமாக, நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப வித்தியாசமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை. இனிமேல் ஒரு ப்ராப்ளமை நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க, ஒரு ப்ராப்ளம்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு பிரச்சனையை வந்து நீங்கள் அணுகுனீங்க, அதனால் நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னா, அதை அந்த நிமிஷமே தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு லைஃப் டெவலப் ஆகிறதுக்கு என்ன வேணுமோ அதை யோசிங்க. அது ஒரு சின்ன சண்டையாக இருக்கலாம், இல்லை லைஃப்லோட பெரிய லாஸாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த மொமெண்ட்டை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்குள்ளே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் உங்களோட வெற்றியை தள்ளி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆல்வேஸ் லேர்ன் டு லெட் இட் கோ. நன்றி.